Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Recent-ஆ தமிழ்ல ரிலீஸ் ஆன 3 crime thriller drama movies என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தென் சென்னை. டென்ட் கொட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு crime thriller drama மூவி. ஷானோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரவுடி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு சில வருஷம் கழிச்சு அவரோட ரெஸ்டாரண்ட் கையை விட்டு போகுது. அந்த ரெஸ்டாரண்ட்டை மீட் எடுக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை வாரிசா இருக்கக்கூடிய பேரம் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, காதல் ஜோடிகளோட கலாட்டா, காணாம போன கை குழந்தை, அரசியல்வாதிக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறதெல்லாம் இந்த டிராமா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான். இன்ட்ரெஸ்டிங்கான வேல நல்ல ஒரு மெசேஜுமே இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருந்தாங்க. ஹைப்பர் லிங்க்டு டிராமா ஸ்டைல நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி ஒரு மெயின் ப்ளாட்டை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவத்தை அழகா ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு, குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் தான் இது. பட் ஸ்கிரீன் பேனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ப்ரொடக்ஷன்லயுமே படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு கமர்ஷியல் கிரைம் த்ரில்லரா தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவியை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் தமிழ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. டென்ட் கொட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைவ்ல இருக்கனால கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ரங்கா தான் டைரக்ட் பண்ணி லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் தரணும்னு தான் சொல்லுவேன். அட் தி சேம் டைம் நார்த் மெட்ராஸை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாலும் சவுத் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய டார்க் சைட்ஸை ஓபன் அப் பண்ணி பேசியிருக்கக்கூடிய ஒரு மூவி தான் இதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த தென் சென்னை மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. தமிழ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கனல். 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் ஃபேமிலி டிராமா மூவி. ஷானோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் சிங்கிள் பேரண்டா தன்னோட 2 பசங்களையும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கடன் வாங்கி கஷ்டப்படும் போது ஜான் விஜய்னால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயின் வேலை செய்யக்கூடிய வீட்டுல இருக்கவங்க பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோயின் வாழ்க்கையில ஹீரோயினுக்கு தெரியக்கூடிய உண்மை என்னன்னு சொல்லி படத்தை மெசேஜ் ஃபுல்லாவும் சோல்ஃபுல்லாவும் நரேட் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா இருக்கு. 2022ல ரிலீஸ் ஆன மூவி. யூடியூப்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. படத்தையே 1.25 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பைலட் ஃபிலிம்கான நரேஷன்ல தான் இருந்துச்சு. கண்டென்ட் டிராமா மெசேஜ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. படத்துல அதை தாண்டி நோட்டபிளாவும் ஹைலைட்டாவும் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் வில்லன் கேரக்டரைசேஷன் சொல்லி கான்ஃபிளிக்ட் அந்த அளவுக்கு பெருசா மூவில ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே ரொம்ப சட்டிலா பிரெடிக்டபிளா பிளாட்டான டோன்ல இருந்துச்சு. லைஃப் ஸ்டைல எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியான டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல தான் இந்த மூவி அமைஞ்சிருக்கு. ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கனல் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 3.6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கவனம். 2025ல தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. 2013ல ரிலீஸ் ஆன ஒரு மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயின் லாயரா இருக்காங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலியை த்ரெட்னிங் பண்றான். ஏன் பண்றான், எதுக்காக பண்றான், ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவே பார்த்து பயப்படுறாரு. ஹீரோயினோட அம்மா எப்படி மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஹீரோயினோட அண்ணன் போலீஸ் ஆபீசரா இருந்தும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஹீரோயின் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சு, எதுக்காக இவன் வேஷம் போட்டு இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாம் பிளாஸ்ட வச்சு சொசைட்டியல் பொலிட்டிக்கல் டிராமாவை அழகா டீஸ் பண்ண ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் கண்டென்ட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீன் பேனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்காவும் அவுடேட்டடாவும் சிம்பிளாவும் இருந்துச்சு. கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமாவை ஓவரா போட்டு திணிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லைங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸுமே ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா தான் இருக்கு. டைம் இருந்தா போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான மூவி தான். அண்ட் சீரியல் டோன்ல நிறைய விஷயத்த ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. VFX CGX சொல்லி படம் டெக்னிக்கலாவும் இம்ப்ரெசிவா இல்லாம போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். போர் அடிச்சா டைம் இருந்தா மட்டும் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த கவனம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 3.4 out of 10. இந்த 3 மூவில எந்த மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரீசென்ட்லி ரிலீஸ்டு தமிழ் மூவிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.